ஹை கைஸ், இன்னைக்கு மே 18. ஆக்சுவலாக இது ரொம்பவே துயரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மே 18 2009 வந்து இலங்கையில் வந்து ஈனப்படுகொலை நடந்த நாள். ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கள அரசு தான் வந்து இலங்கையை ஆண்டுகிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து இலங்கையில் இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களெல்லாம் ஒரு சேஃபான இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு பகுதிக்கு எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, நம்மளை சேஃபாக இந்த கவர்மெண்ட் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம், நம்மளை எல்லாருமே பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய தமிழர்களுக்கு நடந்த சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட்டோட நைட்டாக வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து எல்லா நாட்டுடைய சப்போர்ட்டோடையும் மொத்த இராணுவத்தையும் இறக்கி அங்கேருந்த 1.5 லட்சம் தமிழர்களை வந்து பயங்கர கொடூரமாக வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த தமிழர்களுக்காக போராடினவங்க தான் வந்து மேதகுரு பிரபாகரன் அவர்கள். ஸோ இந்த பிரபாகரனை தான் கொள்கை தலைவராக வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தமிழர்களுக்காக ஆதரவாக நிற்கிற கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஸோ இதில் ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து தமிழ்நாட்டில் பவரில் இருந்தது வந்து டிஎம்கே, இந்தியாவில் பவரில் இருந்தது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தமிழர்களுக்காக குரல் கொடுக்காம இருந்ததுனால பயங்கரமான வெறுப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே வந்து டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்ல தோணும். மே 18 வந்து ஒரு கருப்பு நாளாக நினச்சி எல்லாரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனை பிரதிபலிக்கும் வழியில் வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து நேற்று எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணி தமிழர்களுக்கான ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழர்கள் எங்கே வாழ்ந்தாலும் தமிழர் தான், எங்கே வாழ்ந்தாலுமே தமிழர்கள் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறது, இந்த துயர சம்பவத்தை நினச்சி வேதனையாக இருக்குது. இதுக்கு மௌனமாக இருந்து சப்போர்ட் பண்ணவங்களை நினச்சா இன்னும் கோபமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கூட நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரில. ஃப்யூச்சர் அரசியலில் வந்து என்னென்ன மாற்றம் வரணும்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கிய ரீசனுக்காகவும் நம்ம வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்டிகே வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ அதையும் வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். ஸோ பை.